ஹாய், ஒரு டேஸ்டியான கேரட் பீன்ஸ் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேரட் பீன்ஸில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கழுவிக்கலாம். அது மேலே கொஞ்சம் கிருமியெல்லாம் இருக்கும்ல, அதனால் உப்பு சேர்த்து கழுவுனா அது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கம்மியாக சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா காயில் தண்ணியை வடித்து எடுத்தோன்னா அதோடய சத்தெல்லாம் போயிடும். அதனால் தண்ணி கம்மியாக வச்சுக்கிட்டோன்னா காய் வேகிறதுக்கும் அந்த தண்ணி வற்றி வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ காய் நல்லா தண்ணி வற்றிடுச்சு. இப்போ பேனில் இருக்கிற காயை கொட்டிடலாம் வேறு பாத்திரத்துக்கு. அதுக்கப்புறம் திரும்ப அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் சோம்பு, பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கீறின பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு, இந்த கலவைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது வேக வச்ச காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கும். எல்லாமே சேர்ந்து வந்த உடனே இந்த வடித்த சாதத்தில் இந்த காயை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலரிக்கலாம். இப்போ நல்லா இதை எல்லாம் ஒன்று சேர கலந்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒரு டேஸ்டியான கேரட் பீன்ஸ் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம். கிட்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஆனியன் சேர்த்தா தண்ணி விட்டுறனால நான் ஆனியன் சேர்க்கல. ஸோ இது லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணியாச்சு. தேங்க்யூ.